இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் ஒரு 5 ஹெட்டிங் பற்றி நான் பேச போகிறேன். அந்த 5 ஹெட்டிங்கு ஒரு மனுஷனோட பயணத்தில் இருக்கும். ஒரு கிரேட் லீடர், நம்ம ஒரு கிரேட் சக்ஸஸ்ஃபுல் மேனேஜராக வரணும் அப்படிங்கும்போது இந்த 5 விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த 5 விஷயம் இல்லாதவங்க நல்ல ஒரு கிரேட்டாக சக்ஸஸ்ஃபுல் மேனேஜராக ஒரு கிரேட் லீடராக வரக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒரு மேனேஜராக இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சூப்பர்வைசராக இல்லை ஒரு பர்சனாக ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் பர்பஸ். என்ன பர்பஸ்க்காக நம்ம அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை என்ன பர்பஸ்க்காக நம்ம வேலைக்கு போனோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம உள்ளே இருக்கோம், நம்மளோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியாவில், நம்ம ஆர்கனைசேஷனில், டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பர்பஸ் கிளியராக தெரியுது அப்படிங்கும்போது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, நம்ம என்ன ஸ்கில் கற்றுக்கணும், நமக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கும், இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், நம்ம கொலீக்ஸ் மூலமாக என்ன வரும், சப்பார்டினேட் மூலம் என்ன வரும் அப்படிங்கிற நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ என்னென்ன லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கோ அது எல்லாமே பர்பஸ் உங்களுக்கு தெரியறனால எதுவுமே சேலஞ்சஸாக இருக்காது, ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும், நம்பிக்கை உள்ளவராக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷம் போவீங்க. செகண்ட் பாயிண்ட், ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நம்ம என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணணும், நம்மளோட பர்பஸ் என்ன, நம்மளோட ஃபோக்கஸ் என்ன. நம்ம பர்பஸ் இதுதான் தெரிஞ்ச உடனே நம்ம கோல் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அதை நோக்கி நம்ம பயணிப்போம், அதன் மூலமாக வரக்கூடிய விஷயங்களை எதிர்த்து போராடுவோம், அடுத்த அளவுக்கு போவோம். அதுதான் ஃபோக்கஸ். காட்ஸோட விஷஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நம்மளை அதில் பெட்டர் பொசிஷன் கொண்டு வருவார், அதை ஒன்று அடுத்த பொசிஷனுக்கு கொண்டு போவார். அப்போது நம்ம எப்படி கன்சிஸ்டன்சிலியாக நம்ம ஃபோக்கஸை நோக்கி பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு பயணிக்கிறோம் அப்படிங்கும்போது எந்த ஒரு டைரக்ஷனும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது, எந்த ஒரு இதுலேயும் நம்ம அஃபெக்ட் ஆக மாட்டோம், நம்ம அழகாக ஒர்க் பண்ணி போயிட்டே இருப்போம், நம்ம க்ரோத் மைண்ட் செட்டில் இருப்போம், லேர்னிங் மோடில் இருப்போம், டெய்லி படிப்போம், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போது பர்பஸ் அண்ட் ஃபோக்கஸ். ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது டைரக்ஷன். பர்பஸ் இருக்குது, ஃபோக்கஸ் இருக்குங்கும்போது டைரக்ஷன் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடும் எல்லா விஷயத்துலையும். ஏன்னா பர்பஸ் உங்களுக்கு எதுன்னு தெரியும், அதை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. டைரக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வழி, இதுதான் வழி, இதுதான் நடந்து போகணும், சென்ஸ் ஆஃப் நமக்குரிய டைரக்ஷன், இதுதான் சென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும், அறிவு டெவலப் ஆகி நம்ம எந்த பாதையில் எந்த டைரக்ஷனில் நம்ம போகணும், யாரோட பேச்சை கேட்கணும், யாரு கீழே ஒர்க் பண்ணுறோம், யார் நமக்கு ரிலையபிளாக இருப்பாங்க, நம்ம கேரியருக்கு அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நம்ம எந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு அழகாக ஒரு டைரக்ஷன் வழி காமிச்சு நம்மளை வழி நடத்தும். ஸோ அப்போது டைரக்ஷன் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கணும். நிறைய பேர் எந்த வழி, இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு வழியில் நம்ம ஓடணும், இதுதான் டார்கெட்டு, இதுதான் நம்ம லிமிட்டு, இதுதான் பார்டர்னு தெரிஞ்சால் உங்கள் பயணம் விரைவாக இருக்கும். பயணம் தெரில, அட்ரஸ் தெரில, வீடு தெரில, நம்ம போகிற ரூட்டு சரியாக தெரில அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வளைஞ்சு வளைஞ்சு தேட்டு, சார் இதான் சார் ஊர், இதான் சார் பாதை, இதுதான் அப்படின்னு கேட்டு கேட்டு போகும்போது நாம் இன்னும் டிலேவாக போய் தான் சேருவோம். ஸோ அப்போது டைரக்ஷன் ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா பர்பஸும் ஃபோக்கஸும் உங்களுக்கு இருக்கும். சரி, டைரக்ஷன் கிடச்சிருச்சு. அப்போது நம்மளோட அடுத்த பாயிண்ட் என்ன வரும், விஷன். ஒரு லீடருக்கு ரொம்ப முக்கியமானதும் ஒரு மேனேஜருக்கு முக்கியமானதும் ஒரு சாதாரண பர்சன் வேலையில் நல்லா க்ரோ ஆகணுங்கும் போது அவருக்கு தேவையானது இது விஷன். விஷன்கிறது என்ன, தன்னை பற்றியான, தன்னோட கேரியர் க்ரோத்தான, நம்மளோட நெக்ஸ்ட் லெவலான ஜேடி, நெக்ஸ்ட் லெவலாக ப்ரொமோஷன், நெக்ஸ்ட் லெவலான டெஸ்டினேஷன் எதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த பற்றி அந்த டைரக்ஷன், அந்த பொசிஷனுக்குரிய ஸ்கில்லையும் நாலேஜையும் நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விஷன் இருக்குன்னு அர்த்தம்.
நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக இருப்போம். இப்போ உங்களுக்கு பர்பஸ் இருக்கு, ஃபோக்கஸ் இருக்கு, டைரக்ஷன் இருக்கு, விஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும், பாசிட்டிவ் வைப் தான் இருக்கும். எப்படி சார் அப்படின்னா, நமக்கு என்னென்ன சேலஞ்சஸ் வந்தாலும், டிட்ராக்ஷன் மூலமாக வந்தாலும் சரி, டிட்ராக்டர்ஸ் நிறைய நமக்கு சவால் விட்டாலும் சரி, டிஸ்ட்ராக்ஷன் நிறைய கொடுத்தாலும் சரி, நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோட, பாசிட்டிவ் வைபோட, லேர்னிங் மோடோட, க்ரோத் மைண்ட் செட்டோட, விஷனை நோக்கி ஈஸியாக பயணிச்சிருவோம். லாவா பிக்சரில் நம்மளை வந்து ஒரு கிரேட் லீடராக பார்க்குறோம், ஒரு கிரேட் மேனேஜராக பார்க்குறோம் போது தப்பு செய்யறதுக்கு மனசே வராது. நம்ம அழகாக அடுத்த வருஷனுக்கு மூவ் ஆயிடுவோம். ஸோ இதுதான் வந்து 4வது பாயிண்ட். கடைசி பாயிண்ட் டார்கெட். எந்த டார்கெட் போகணும், நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த இயருக்குள்ள நான் இந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணணும், இந்த லெவலாக பொசிஷன் போகணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை கால் இல்லை, நம்ம எல்லாமே அந்த பொசிஷனுக்கு, டெஸ்டினேஷனுக்கு நம்மளை மாற்றிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷத்துக்கு நம்ம போயிடுவோம். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பர்பஸ் நம்ம ஆர்கனைசேஷன் என்னன்னு தெரியணும், ஃபோக்கஸ் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும், டைரக்ஷன் நம்ம எந்த டைரக்ஷனில் நடக்கணும், வழி நடக்கணும்னு வழி காமிக்கும், விஷன் நல்ல ஒரு விஷனரி லீடராக லாவா பிக்சரில் நம்மளை ஒரு கிரேட் மேனேஜர் ஆன மாரி, ஒரு கிரேட் சூப்பர் ஹீரோவாக இருக்க மாரி நம்ம இமேஜினேஷன் பண்ணுறோம். அது இந்த இயரில் போகிறோம் அப்படின்னு டைம் ஃப்ரேமோடு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த பொசிஷன் போயிடுவோம். டார்கெட் ஃபைனலாக ஐம் டெல்லிங் தி வேர்ட் இஸ் கால் டார்கெட். டார்கெட்டு வித்தின் த டைம் ஃப்ரேம் இல்லாமல் எந்த ஒர்க்கையும் நீங்கள் தொடங்காதீங்க. ஒரு கிரேட் லீடர், ஒரு கிரேட் மேனேஜராக, சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வித்தின் த டைம் ஃப்ரேம் போட்டுட்டு, தென் உள்ள என்னென்ன வேணும், பர்பஸ் வேணும், ஃபோக்கஸ் வேணும், டைரக்ஷன் வேணும், விஷனரியோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னோம்னா டார்கெட்டை நோக்கி ஆப்ஜெக்டிவ்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய லீடர்ஸை எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஏற்றுக்குவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு பர்சன், ஒரு மேனேஜர் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு 5 திங்ஸ் அவரோட எப்பவுமே இருக்கணும். அந்த 5 திங்ஸோட நாலேஜ் இருக்குது அப்படின்னா யாராலையும் அவரை டைவெர்ட் பண்ண முடியாது, ஃபெயிலியர் பண்ண முடியாது, ஆல்வேஸ் ஒரு கிரேட் சக்ஸஸராக தான் இருப்பார் அவர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்ஸ்லி இதை பற்றி ரீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெஸ்ட்டு லீடராக வர முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பர்பஸ் தெரியணும், அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது இல்லை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு தெரியணும். செகண்ட் ஃபோக்கஸாக இருக்கணும். 3வது டைரக்ஷன் தெரியணும், நம்ம எந்த வழியாக வேகம்னா தான் வேகமாக ஓடுவோம். 4வது விஷன், நம்மளோட கேரியர், நம்ம ஃபேமிலியோட சிச்சுவேஷன் அடுத்த 3 இயர்ஸ் இப்படி இருக்கும், 5 இயர்ஸில் இப்படி இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் பயணிப்போம், வேகமாக பயணிப்போம், மொமெண்டமாக பயணிப்போம், அஜைலாக ஒர்க் பண்ணுவோம். டார்கெட் வித் டைம் ஃப்ரேம் தெரியும் போது அந்த டைம் ஃப்ரேம்குள்ள அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த டாஸ்க்கு நம்ம மூவ் ஆயிடுவோம். ஒரு வருஷத்தில் 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோம், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நம்ம இந்த 5 பாயிண்டோட இருக்கோம் அப்படின்னா அவங்ககிட்ட இந்த 5 பாயிண்ட்டு அவங்ககிட்ட பக்காவாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க மட்டும்தான் அடுத்த லெவல் கிரேட் லீடராக டெவலப் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் டெவலப் ஆகாமல் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற பர்சனும் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி தருவாங்க, ஹெல்ப் பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் இந்த 5 பாயிண்ட் நீங்கள் என்றைக்கும் மறந்துடாதீங்க. எங்கே போய் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணாலும் அந்த பர்பஸ், ஃபோக்கஸ், டைரக்ஷன், விஷன், டார்கெட் வித் டைம் ஃப்ரேம், இந்த 5 பாயிண்ட் படி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க, கிளியராக இருக்கீங்க சாப்டரில் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல க்ரோத்து, கேரியரில் நல்ல டெவலப்மெண்ட் வருங்கிறத 100% யாராலையும் தடுக்க முடியாது. அதனால இதை கன்சிஸ்டன்ஸ்லி நீங்கள் ஐடென்டி பண்ணுங்கள். இதில் உங்கள் ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, எங்கெல்லாம் அவங்க இமிடியட்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் அந்த லீடருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்டும் அவருக்கு தெரியும். இது 5 பாயிண்ட்டும் டீமுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் கோச் பண்ணி ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் அவர்கிட்ட இருக்கும். அதனால தான் அவர் வந்து ஒரு கிரேட் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இன்னைக்கு நான் சொன்ன டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரீகால் பண்ணுங்க எனி பிளேஸில் எனி சிச்சுவேஷனில். இது உங்களை அடுத்த லெவலுக்கு வெற்றிகரமாக கொண்டு போகும். தேங்க்யூ ஆல்.